ஹலோ அஸ்லாம் வலைக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ஹெஜ்ஜா சமையல். இப்போ வந்து ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு பொடி மாசு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு உருளைக்கிழங்கு ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு தூள் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ 1-2 மசிச்சுக்கலாம். ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் 1-2 கட் பண்ணி உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சாச்சு. இந்த மாதிரி 1-2 மசிச்சு எடுத்துகிட்டு கொஞ்சம் குண்டு குண்டாக மாதிரி எடுத்துக்கணும். பண்ணிடலாம். 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், கொத்தமல்லி, புதினா ஒரு 2 ஸ்பூன் புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு 10 பல் பூண்டு, சோம்பு, சீரகம் போட்டு மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நைஸாக குறவரப்பாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறவரப்பாக இந்த மசாலாலாம் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு பொடி மாசு வேக வச்சு கொஞ்சம் கொண்டு கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு உருளைக்கிழங்கு பொடி மாசு தாளிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றி கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு ஊற்றி பாட்டு சவுண்ட் தான் அதிகமாக வருது. பேசுறதை விட கடுகு பொரிச்சோன்னே கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு ஒரு நல்ல எண்ணெயில் வதக்கி வச்சுருவோம். கூடவே தட்டி வச்சுருக்கிறேன் ஒரு 5-6 பழம். இது எல்லா வகையான சாதத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். சாம்பார், ரசம் சாதம், புளி சாதம், லெமன் ரைஸ், இந்த மாதிரி எல்லா வகையான வெரைட்டி ரைஸ்க்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி, பூரி, தோசை இந்த மாதிரி டிஃபன் ஐட்டங்களுக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி வைக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவும் கூடவே சால்ட்டும் தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெயில் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருவோம். சீரகம், சோம்பு, பூண்டு, பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி எல்லாம் போட்டு மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. வாசனையும் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக அந்த தார அலசி தண்ணி ஊற்றிடலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயில் நல்லா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்துடலாம். ஆமாம், எல்லோவாக இருந்துச்சு. கொஞ்சம் மஞ்சள் போடலாம். அவ்வளோதாங்க நம்மளோட உருளைக்கிழங்கு பொடி மாசு. இது பச்சை பட்டாணி எடுத்து போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை பட்டாணி அருமையான புதினா, கொத்தமல்லி ஃப்ளேவரோட உருளைக்கிழங்கு பொடி மாசு ரெடி ஆகிடுச்சு. இது நல்லாயிருக்கும். சாதம், சாம்பார், ரசம், வெரைட்டி ரைஸ் எல்லாம் தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சதை லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான். சூப்பரான உருளைக்கிழங்கு பொடி மாசு ரெடி. தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.